இப்போ சாமி இவ்வளோ உங்களுக்கு செஞ்சுருக்காங்களே, நீங்கள் திருப்பி சாமிக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? சாமிக்கு நான் என்ன திருப்பி என்ன செஞ்சுக்கிறேன்னு? ஓ, நீங்கள் அப்படி கேட்குறீங்களா? இந்த பிரார்த்தனை பண்ணுவாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் ஆடு கோயிலாம் நேர்த்தி விடுவாங்க. அந்த மாரிலாம் நம்ம சாமி இல்லை. அவர் அந்த மாரி கேட்குறவரும் கிடையாது. அது மாதிரி தன்னை கொடுத்தாவே போதும். எப்படி தன்னை என்னதான் நான் கொடுத்துட்டேன், அப்புறம் நான் என்ன அவர் கொடுக்கறதுக்கு? இது என்னையே நான் அவருக்கு கொடுத்துட்டேன். அர்ப்பணி நான் கனகம்பட்டி உள்ள வரும்போது சாதாரண நான் எப்படி இருப்பேன், இப்படி இருந்த ஆள், பயங்கரமான ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அப்படி இருந்தேன். என்னை பார்க்கணும் யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிட்ட உட்கார மாட்டாங்க ஒன்றும் கேட்டால். அந்த மாதிரி உடம்பு ஊரில் கத்தாய நாத்தம் அடிச்சுக்கின்னு அழுக்கு துணியை போட்டுக்கின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி மேலே வந்து ஸ்மெல்லு, ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லு அப்படிலாம் இருந்தேன். அப்போ அப்படிலாம் இருந்து எதுன்ட்டு கேவலமாக வந்த ஐயா வந்து நான் இருக்கிறேன்டா, நான் பண்ணுறேன்டா, செய்யறேன்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ தொலை கொண்டு போய் அப்போ என்ன நான் முழுசாக அவருக்கு கொடுத்தேன். சாமி எனக்கு எல்லாம் வெறுத்து 2 வாட்டி சூசைட் பண்ணிட்டேன். சூசைட் பண்ணி இனிமேல் இந்த வாழ்க்கையே வேணாம், இதுக்கு மேலே இறந்துடணும் சூசைட் பண்ணிட்டு போனது தான். அப்போ ஐயா தட்டி தண்ணி கேட்கும் கட்சியில் முழுசாக என்ன அவருக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுக்குறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? அந்த மாதிரி பக்தினா அப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். சாமிக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. பக்தி வந்து முழுசாக தன்னை தானே கொடுத்தாவே போதும். அந்த மாதிரி கொடுத்தாவே தானாகவே நடக்கும், எல்லாமே நடக்கும். இது நான் அனுபவிச்ச விஷயத்த சொல்கிறேன். சாமிக்கு என்ன வேணும்? அவர் எல்லாமே அவர் கொடுக்குறாரு. அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே. நம்மளை மட்டும் மனசை சுத்தமாக வச்சா போதும், நல்லதே நினச்சா போதும். பிறர் பொருளுக்கோ பிறர் காசுக்கோ பிறர் வந்து இந்த சொத்து பார்ட்டிக்கணும், அந்த இடம் நம்மளுக்கு வாங்கிடணும், அப்படி இதுவாகிடணும், இதை வாரிக்கணும், அதை போட்டிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணெல்லாம் இருக்காமல் இருந்தாவே போதும். கடவுள் நம்ம கூடவே இருப்பார். நம்ம அதுவே அவர் கொடுக்குற மாபெரும் ஒரு தட்சிணையாக இருக்கும், குரு தட்சிணையாக இருக்கும். இதுதான். இப்போ நீங்கள் குடிக்கும்போது மற்ற பழக்கங்கள்லாம் இருக்கும்போது சுற்றி இருந்தவங்களாம் பேசுனதுல இப்போ எப்படி பேசுகிறாங்க? இப்போவா ஏன் கேட்குறீங்களா? அதை 10 மடங்கு. இப்போ ஒரு வீட்டில் இருந்து கம்பெனி போகிறதுக்குள்ளேயே 100 பேர் வணக்கம். 100 பேருக்கு வணக்கம் இல்லாமல் போகாது. தனியாக பெருசாக நான் ஒன்றும் படிப்பறிவு இல்லை, இருந்தாலும் அந்த அளவுக்கு வணக்கம். அன்னைக்கு வந்து மதிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதை வரேன்டா பார்த்துட்டு திருப்பிட்டு போகிறவங்களும் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு அதே ஆள் அண்ணா வாங்கண்ணா நம்மளுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருண்ணா, இதை பண்ணி கொடுத்துருண்ணான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இறைவன் ஐயா நம்மளை கொண்டாந்து உச்சத்தில் வச்சுருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்டீங்க இல்லையா என்ன கொடுத்துக்கிறீங்கன்னு, முழுசாக என்னை கொடுத்து வச்சு நான் இந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் நான் இருக்கிறேன். அதுதான். இப்போ ஐயாட்ட வர்ற பக்தர்கள் இந்த நட்சத்திரம்ல வரணும், இல்லை அமாவாசை பௌர்ணமிக்கு வந்தா தான் ஐயா தட்சணை இது பண்ணுவாரு, காட்சி கொடுப்பாரு, அந்த மாதிரிலாம் சொல்லி வர்றாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அதெல்லாம் வந்து நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அவங்கவுங்க மனப்பக்குவம். ஆனால் வந்து அதெல்லாம் நான் நம்புறதும் கிடையாது. நான் டைம் கிடைக்கும் போது ஐயா இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வேலையை தான் முதல்ல பார்க்க சொல்லுவாங்க. வேலை செய்கிறவங்கள மட்டும்தான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்படுறவங்கள ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுட்டு வந்து எனக்கு அமாவாசையில் வந்து பாரு, அதை விட்டுட்டு வந்து அந்த வேலை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல போய் போகுது பவுனில் வந்து என்னை வந்து பாரு சொல்லவே மாட்டார். முதல் காரணம் வேலை. அதான் சொல்லுவார். 10 கையில் பாடுபட்டதான் 5 கையில் சாப்பிடணும்னு ஒரு இது சொல்லுவார் ஐயா அப்பப்போ. அந்த மாதிரி முதல்ல பாடுபட சொல்லுவார், கஷ்டப்பட சொல்லுவார். கஷ்டப்படுறவங்களை பார்த்து வாடாப்பான். ஏன் எனக்கே வந்து இந்த அந்த கிணறு நோண்டணும் பார்த்தீங்கன்னா சாலை, அந்த சாலையில் கிணறு 5 நாள் கிணறு நோண்டணும். மகேந்திரன் சாலையா? மகேந்திரன் சாலை கிணறு நோண்டணும். 15 நாள் கிணறு நோண்டணும். என்ன பசியும் பட்டினியும் அந்த அளவுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், 2 வேளையே தண்ணி, ஏதாவது நல்ல தண்ணி கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக கஷ்டப்படும். ஆனால் வந்து பசியே எடுக்காது. அந்த அளவுக்கு பாடுபட்டு இது பண்ணி அது பண்ணி வருவோம். அப்போ சாமி சொல்லுவாங்க, 10 விரல் பாடுபடாத சாமி 5 விரல் சுற்றி சொல்லின்னு வருவாங்க. அந்த மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சாமின்ற எப்போனாலும் கும்பிட்டு போகலாம், எப்போனாலும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த நாளில் தான் வரணும், அந்த நட்சத்திரத்தில் தான் வரணும், எதுவுமே கிடையாது. நீ வீட்டிலே இருந்தபடியே பிரார்த்தனை பண்ணுற கூட ஓகே, ஆனால் மனசார பிரார்த்தனை பண்ணால் ஓகே. அப்போ நான் எதுக்கு இங்கே வரேன்னு சொன்னால், நான் ஐயாவோட நினைவோடு வர்றது. நான் மெயினாக ஐயா அங்கேயே நான் இருக்கிற இடத்தே
10 நிமிஷம் கண்ண மூடதெல்லாம் ஐயா நினைவுகள் காட்சிகள் எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து அவரோட சுற்றிக்கின்னு எந்தெந்த இடத்த கல் தலை சொன்னார், எந்தெந்த இடத்த என்னென்ன உட்காந்தோம், நாங்கள் எங்கெங்கே பிரித்து சாப்பிட்டோம், அந்த நினைவுகளை காக்கிறதுக்கோசரம் மெயினாக நான் இப்படி வர்றது. மெயினாக மாதம் ஒரு முறை கண்டிப்பாக, இப்போ மாதத்துக்கு ஒரு முறை அவர் அப்போ அங்கே எப்படி அவர் இருக்கும்போது எப்படி வந்தோம் அதே மாதிரி இப்போ வந்துட்டு தான் இருக்கிறேன். வந்தும் இங்கே வந்து நான் பில்டப்லாம் பண்ணிக்கவும் மாட்டேன். யாருக்கிட்டேயாச்சும் நான் சாமி கூட இருந்தேன், நான் இத்தனை வருஷம் இருந்தேன், அத்தனை வருஷம் இருந்தேன், சாமி கூட யாருமே உண்மையாக இருந்தவங்க யாருமே சொல்லவே மாட்டாங்க. நான் இத்தனை வருஷம் இருந்தேன், நான் இப்படிலாம் இருந்தேன் சாமி கூட, நீங்கள் என்ன என்னை உள்ளே விட மாட்டீங்களே. நான் அப்படி உள்ள 2-3 வாட்டி கூட்டம் அதிகமாக இருந்தால் உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. வெளியே தான் வெளியே நின்று கூட ஐயா பிரார்த்தனை கேட்காத இருக்குது. வெளியவே நின்று இப்படி உள்ளே போய் தான் பிரார்த்தனை கிட்ட போய் பண்ணால் தான் ஐயா நம்மளை பார்க்குறாருன்ற அர்த்தமே கிடையாது. வெளியவே நின்று அந்த கூட்டத்தில் இதுக்கோசரம் நான் தான் ஐயா கூடவே இருந்தேன், நான் தான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் சொல்லவே மாட்டாங்க. ஐயா கூட யார் இருந்தவங்க எல்லாருமே உண்மையாக இருந்தவங்க யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த டைம் தான் வரணும், அது கணக்கே கிடையாது. இந்த மாதிரி நைட்டு வந்தேன், அங்கே 12 மணிக்கு பஸ் ஏறினேங்க, 12 மணிக்கு வந்து இறங்கினேன். டைம் கேம்லாம் கிடையவே கிடையாது. ஏன் எனக்கு காசு இருக்கிறதுக்கு நான் புக்கிங் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இந்த நேரத்தை தான் ஃபிக்ஸ் பண்ணி நேரம் காலம் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் வந்து இறங்கணும்னு பண்ணலாம். ஐயா கூப்பிட்டாங்கன்னா அட்டை நேரம் சிறுமொழியில் சிக்னல் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க வந்தே ஆகணும். அது எந்த வேலை எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி. அதாவது எங்க இருந்தாலும் ஐயா மனசார வேண்டுனா போதும். மற்றபடி வந்து அமாவாசைக்கு தான் வரணும், பௌர்ணமி வரணும், அது எனக்கு கணக்கு கிடையாது. மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி கணக்கே கிடையாது. ஆனால் எந்த டைமில் வந்தாலும் ஐயா எனக்கு அவர் இருக்கும்போது தரிசனம் கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது. எனக்கு அமாவாசையில் வந்தால் தான் இப்படி கொடுக்குறேன், பௌர்ணமி வந்தால் தான் இப்படி கொடுக்குறோன்னு ஐயாவும் சொல்லலை, எனக்கும் அந்த மாதிரி காட்சி எனக்கு கிடைக்கல. எந்த டைம் வந்தாலும் ஐயா எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி. என்ன ஒன்று, ஐயா இருக்கும்போது கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக செய்வேன், அது இதுன்னு சொல்லுவார், இதுன்னு செய்வேன். இப்போட்டு வேலை கிடையாது. வருவேன், சுற்றுவேன், பார்ப்பேன், தின்னுவேன், ஒரு மறுபடியும் சுற்றுவேன், பார்ப்பேன், அப்புறம் சாயங்காலமாக சாமி போயிட்டு வர சாமி சொல்லிட்டு போயின்னே வந்துடுவேன். இதுதான் நடந்துருக்குது. ஐயா இருக்கும்போது இந்த கல்லை பொருட்டு அதை இது உடம்புல இருக்கிற நாடி நரம்பு மொத்தமாக வேலை பார்ப்போம். அதில் ஒரு சந்தோஷம். பஸ்ஸில் படுத்த உடனே இங்கேருந்து போகும்போதும் சரி வரும்போது படுத்த உடனே அப்படியே நல்லா தூங்கிடுவேன். சென்னையில் போய் தான் எழுந்திரிப்பேன். இப்போ போகும்போது இப்போ செல்லு தான் பார்க்கும்போது வந்து தூக்கம் எங்கே வருது. அந்த மாதிரி இப்போ யூடியூப்ல எல்லாம் போடுறாங்களே ஐயாவோட நட்சத்திர நாள் அன்னைக்கு வந்தா நல்லது, அது மாதிரிலாம் சொல்றாங்களே. அது ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ என்னவோ தெரியல. அது எனக்கு அந்த ஆராய்ச்சி எனக்கும் தெரியாது. நான் இன்னும் கேட்டால் நான் என்ன நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் நட்சத்திரத்தையே பார்க்கறது. எனக்கு நட்சத்திரம், நேரம், காலம், பொழுது இதுவும் எனக்கு கிடையவே கிடையாது. எது ஒன்று நல்லது நடக்குதோ அது நல்ல நேரம் ஐயா கொடுக்குறாரு அப்படின்னு தான் நினச்சிக்குவேன், எடுத்துக்குவேன். அதை விட்டுவிட்டு நான் இந்த நேரம் வருது, இந்த நட்சத்திரம் வருது, நட்சத்திரம்னா என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. நட்சத்திரம்னாவே என்னன்னே சாமி நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரம் ஏதோ சொல்கிறாங்க, அது கூட எனக்கு முழுசாக தெரியாது. அதனால வந்து நட்சத்திரம் பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு. இப்போ ஐயா ஜீவ சமாதியில் வேலை செஞ்சுட்டு போனால் நல்லதுன்னு சொல்கிறாங்களே. நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வர்றவங்க, அதாவது நாங்கள் அப்போ ஐயா இருக்கும்போதே வேலை பார்த்துட்டோம், எங்களை விட்டுருத்த இல்லைங்க. இப்போ நாங்களும் அது முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல. இந்த குப்பை என்ன இருந்தாலும் அப்போ ஐயா கிட்ட இருந்த உணர்வு கிடைக்குது, ஏதோ எடுத்து என்ன முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் ஐயா கிட்ட இல்லாதவங்க இங்கே வராங்கன்னா, அந்த உணர்வோடு வந்தாங்கன்னா, இங்கே ஒரு பாத்திரம் கழுவுறது, ஒரு வண்டி தள்ளின்னு போய் விடுறது, ஒரு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. அது மனசார செய்யணும். மனசார வேண்டாம் வெறுப்ப செய்யக்கூடாது. ஐயோ இங்கே வந்தால் வேலை செய்ய சொல்கிறாங்க, அது பண்ண சொல்கிறாங்க, இப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு வேண்டாம் வெறுப்ப செய்யக்கூடாது. சாமிக்கு செய்கிற மாதிரி நினச்சிக்கின்னு செய்யணும். ஒரே இப்போ இவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னா எல்லாம் அங்கே வர்றவங்க எல்லாருமே மனசார செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம். மனசை வேண்டாம் வெறுப்ப செய்யுங்க. நீங்கள் யாருன்னா சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க எதுவும் எனக்கு தெரியல, ஆனால் இடம் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க பாரு. எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கிறாங்க. வர்றவங்களாம் இறைவனை நல்ல பற்றுதோடு வராங்கன்னு தான் நான் அர்த்தம் ஆகுது. எனக்கு அப்படி தான் தெரியுது. அவ்வளோதான். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நல்லது, வாழ்க வளமுடன். நேர்மையாக. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.